சொல்லும்போதே சொன்னோம், எங்களுக்கு ஒரு 200 அடியாச்சும் போடணுன்ட்டு. கடைசியில் 25 அடி போட்டாங்க. 23 அடிக்கு என்னமோ தண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 10 பிட்டு போடும்போது 37க்கு போட்டாங்க. அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு. கடைசியில் அது எடுத்துட்டாங்க. ஆனால் மாட்டிக்கிச்சு ஃபுல்லாக. அந்த பிட்டு போய் மாட்டிக்கிட்டு மண் சரிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே அதை போடவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் இப்போது தண்ணியும் மேலே வரமாட்டேங்குது. நேற்று தான் போட்டோம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓவர் நைட்டு விடுங்க, தண்ணி மேலே வரும், மேலே மோட்டர் வச்சு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி வரல. நேற்று பார்த்த இடத்துல இருந்து இன்றைக்கி காலைல பார்க்கும்போது தண்ணி இறங்கிடுச்சு ஆக்சுவலாக. ஆமாம் தானேம்மா? நேற்று மேலே இருந்தது, ஒரு 3 அடி இருந்தது. இன்றைக்கி அதுக்கும் தர மட்டத்துக்கு போயிடுச்சு. ப்ளம்பரை கூட்டின்னு வந்து காட்டணும். மணல் வர ஏரியாவா இல்லை மணல் ஏரியாவா? மலை 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 கல், மலை கல். ஜல்லி கொட்டினீங்க அந்த இடமா? இல்லை ஜல்லிலாம் கொட்டல. நீங்கள் ரப்பீஸ் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கிடையாது. கொஞ்சம் நமக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலை. இடம் இருக்குல்ல, இதான் பெருசு தானே இடம் ஃப்ரண்ட்டில். சாப்பிட்டேன் முதல்ல. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஹாய் ராஜா. அதனால் எங்களுக்கு ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு அமௌண்ட்டு. ஒரே நாளில் அவ்வளோ அமௌண்ட்டு போயிடுனதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 அடி போட்டிருந்தா கூட இந்த அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் நாங்கள் அதில் தண்ணி எடுத்திருந்தா கூட சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். பரவாயில்ல, அட்லீஸ்ட் போட்டேன். ஒரு 3 மாதம் வந்தது, 4 மாதம் வந்தது. தண்ணி இல்லை. நெக்ஸ்ட்டு நான் புதுசாக போட்டுக்கலான்ட்டு. ஆனால் கடைசியில் எடுக்கவே முடியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக அது அப்படியே இருக்கு. இப்போ எங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அதை போர் எதுக்கு பயன்படுத்து உங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 பேரல் தண்ணி கண்டிப்பாக வேணும். துணி துவைக்க, பாத்திரம் துவைக்க, எல்லாத்துக்குமே எங்களுக்கு அந்த தண்ணி தானே. அட்லீஸ்ட் 1 பேரலாச்சும் வேணும்ல. அதுக்கு கம்மியாக பண்ணவே முடியாது. ஆனால் அந்த தண்ணி கூட அதில் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் இல்லை ராஜா. நாங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டால் தானே அடுத்து கட்டுறதுக்கு ரெடி பண்ண முடியும். அதுக்கே போடணும். சரி யோசித்தோம், திருப்பி பக்கத்தில் வேறு இடத்துல போட்டுக்கலான்ட்டு. இப்போது அங்கே இருக்குது போர். நான் உங்களுக்கு காலைல காட்டுறேன். இப்போ இருட்டில் அங்கே போக வேணான்ட்டு இருக்குது. காலையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி வேறு இடத்துல போடலான்னு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கே ஆள் வர வச்சு இன்றைக்கே போடலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்புறமா தேவையில்லாமல் திருப்பி ரிஸ்க் எடுத்து அதை விட இது இன்னும் கிரிட்டிக்கலாக போச்சுன்னா அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். சரி, எதுக்கு அப்படி நம்ம வந்து செலவு பண்ணணும், வேணாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இது மழை டைம் இல்லையா, ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்திருக்கும் மேபி, அதனால தான் மேலேயே கிடச்சிருக்கும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நீங்கள் சம்மர் டைமில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறோம், பண்ணிட்டோம். கொஞ்சம் பைசாவும் லாஸ் ஆகிடுச்சு. அவங்க மினிமம் சார்ஜ் தான் போட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, பைசா போகிறது கூட என்ன பண்ணுறது, அது யூஸ் பண்ண முடியாது. எங்கே மாட்டி விழுப்புறாங்களோ தெரியல. ரெடி. வணக்கம். கண்டிப்பாக ராஜா, ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். எது எப்போ நடக்கும் நமக்கு தெரியாது. எதுவும் நம்மக்கிட்ட இல்லைல்ல. வேட்டையன் ஹாய்.